சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியில் போலி கணக்குகள் தொடங்கப்பட்டதாக தகவல் வந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம் தலைமை செய்தியாளர் மகாலிங்கிடம் கேட்கலாம். மகாலிங்கம், சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியில் போலி கணக்குகள் தொடங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் முதற்கட்ட தகவல் என்ன? மும்தாஜ், தற்பொழுது டிமானிட்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ரூபாய் மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டுறவு சங்கங்களில் ரூபாய் நோட்டுகள் மாற்றுவது மிக குறைவான எண்ணிக்கையில் தான் நடந்தது. அதில் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் இது போன்ற பழைய ரூபாய் நோட்டுகளை புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்றி கொடுக்கும் விஷயம் என்பது நடந்தது. அதில் தற்பொழுது முறைகேடு நடந்திருக்கிறது என்ற கோணத்தின் அடிப்படையில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையில் தற்பொழுது ஏராளமான போலியான பெயர்களில் கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய ரூபாய் நோட்டுகளை இந்த போலியான கணக்குகளில் அந்த மோசடி நபர்கள் டெபாசிட் செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த கோணத்தில் தற்பொழுது விசாரணை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக கைப்பற்றப்பட்ட ஏராளமான ஆவணங்களை தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தி வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமான முக்கிய நபர்களிடம் தொடர்ந்து சம்மன் அனுப்பி அவர்களை விசாரிக்கவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மிகப்பெரிய விவாதமே நடந்தது. ஏன் கூட்டுறவு வங்கிகளுக்கு புதிய ரூபாய் நோட்டுகளை அனுப்ப முடியவில்லை? அப்படி அனுப்பினால் மக்களுக்கு எளிதாக புதிய ரூபாய் நோட்டுகள் சென்று சேரும் என்ற ஒரு மிகப்பெரிய விவாதமே எழுந்தது. வழக்குகளும் தொடுக்கப்பட்டன. கூட்டுறவு வங்கிகளுக்கு புதிய ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்பட வேண்டும், அப்போதுதான் அனைவருக்கும் ரூபாய் நோட்டுகள் சென்று சேரும், பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது மிக எளிதான காரியமாக இருக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய விவாதமே நடந்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் இது அத்தனை விவாதத்திற்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் கூட்டுறவு வங்கியில் போலியான கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அந்த போலியான கணக்குகள் யாரெல்லாம் தொடங்கி இருக்கிறார்கள், எது மாதிரியான ஆவணங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கணக்குகளை தொடங்க, அந்த ஆவணங்களே போலியானதா என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விசாரணை என்பது மீண்டும் நெடிய ஒரு பெரிய பரப்பளவில் நடத்தக்கூடிய விசாரணை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கணக்குகளில் இது போன்ற போலியான ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டது என்ற சந்தேகம் வலுவாக இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது அடுத்த கட்ட விசாரணையில் இன்னும் கூடுதலாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் அடுத்த கட்ட விசாரணை நோக்கி நகர்வை முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். மும்தாஜ், மகாலிங்கம், 150 கோடி ரூபாய் அளவுக்கு டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவு வங்கியில். கூட்டுறவு வங்கி சார்பாக என்னென்ன விளக்கங்கள் தரப்பட்டன? இதை பொறுத்த வரைக்கும் அந்த சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இதை அந்த கூட்டுறவு சங்க தலைவர் முழுமையாக மறுத்திருக்கிறார் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த விவகாரத்தில் தற்பொழுது கடந்த 2 நாட்களாக தொடர் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் கூட்டுறவை இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மறுத்தாலும் கூட வருமான வரித்துறை அதிகாரிகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்ட விசாரணையில் இது குறித்த முழுமையான தகவல் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகாலிங்கம், பொதுவாக வங்கியில் கணக்கு தொடங்கும் பட்சத்தில் அவர்களுடைய வீட்டு எண், அட்ரஸ், அதாவது மொபைல் போன், இவை அனைத்தையுமே சமர்ப்பித்து அதற்கு பிறகுதான் வங்கியில் கணக்கு தொடங்க முடியும். அப்படிப்பட்ட பட்சத்தில் எப்படி போலி கணக்குகள் தொடங்கப்பட்டன? மும்தாஜ், அதைத்தான் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் மிக தீவிரமாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு தொடங்குவதற்கும் தேசிய அல்லது பொதுத்துறை வங்கிகளில் கணக்கு தொடங்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நோ யுவர் கஸ்டமர்ஸ் என்று சொல்வார்கள். முக்கியமான முகவரி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், அவர்களுடைய அடையாளம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், அவருடைய சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், இப்படி பல முக்கியமான ஆவணங்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு கணக்கை தொடங்குவதற்கான ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். அது போன்ற ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டது என்றால் அந்த ஆவணங்கள் எல்லாம் உண்மையான ஆவணங்களா என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நபர் செய்யவில்லை என்பதை மிக தெளிவாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் திட்டம் என்பது தீட்டப்பட்டு இந்த
மோசடி என்பது செய்யப்பட்டிருக்கலாமோ என்ற சந்தேகம் வலுவாக இருப்பதாக வருமான வரித்துறையிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது இன்னும் தீவிரமான விசாரணை என்பது தேவைப்படுகிறது என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் கருதுகிறார்கள். தற்போதைய இந்த சந்தேகம் மட்டும்தான் தற்போது வலுவாக இருக்கிறது. ஏராளமான கணக்குகள் தொடங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய நோட்டுகள் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக இருக்கிறது. எனவே அடுத்த கட்ட விசாரணையில் இன்னும் எது மாதிரியான குளறுபடிகள் நடந்திருக்கக்கூடும் என்ற முழுமையான தகவல் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.